பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். செந்தில் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. மீனா எந்திரிச்சு வந்ததும் உனக்கு காஃபி போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போறாங்க. உடனே மீனாவுக்கு எதுவும் புரியுறதில்ல. ஏன்னா மீனா காஃபி போடல, அதுக்கான திங்ஸ் எதுவுமே வீட்டில் இல்லாத போது இவர் எப்படி காஃபி போட்டிருப்பாங்கன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஃப்ளாஸ்கை பார்க்குறாங்க. உடனே மீனாவும் ஃப்ளாஸ்கை ஊற்று பார்த்ததும் உன்னுடைய பணத்துல இருந்து நான் எதுவும் எடுக்கல, பக்கத்து வீட்டில் கடை வாங்கிட்டு போயிட்டு தான் நான் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ளாஸ்க்குன்னு சொல்கிறாங்க. அதுதானே உங்களுக்கு என்ன கடை வாங்குறது என்ன புதுசா, உங்களுக்கு தான் அது ஊறி போன விஷயமாச்சுன்னு சொல்லிட்டு மீனாவை பேசிட்டு இருக்காங்க. உடனே இங்க பார், எல்லாமே நான் வாங்கிட்டு கொடுப்பேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாதன்னு பேசிட்டு இருக்கும்போது மீனாவோட அப்பா அம்மா 2 பேருமே வராங்க. வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வராங்க. அம்மா இதெல்லாம் எதுக்காக நீ வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க பாரடி, நீ கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் எவ்வளவோ சீர் கொடுத்துருக்கணும்ல, அந்த மாதிரி இதை நினைச்சுக்கோயின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கிச்சன்ல இப்ப வரைக்குமே சமைக்கல போல, என்ன இதுன்றாங்க. நானும் தேங்காவும் அதே மாதிரி மாவு பாக்கெட்டும் டிரைவரை வாங்கிட்டு வர சொல்றேன், இங்கே சமைக்கலான்னு சொல்றாங்க. இங்க பாரு, கேஸ் இல்லையாடின்றாங்க. கேஸ் புக் பண்ணிருக்கு, வரலையா? இல்ல கேன்சல் பண்ணணும். எதுக்காக போறதுக்கு, எதுக்காக கேன்சல் பண்ணணும்? ஏண்டி தனி கொடுத்துன்னு இருக்க உனக்கு பிடிக்கலையா? ஆமா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு மீனாவும் பட்டும் படாமையே பேசிட்டு இருக்காங்க. உடனே செந்தில் கிட்ட ஜனார்தன் சொல்றாங்க, மீனாவுக்கு இப்ப எதுவுமே புரியல, அதனால அவ இப்படி நடந்துட்டு இருக்கா, அதுக்காக நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க அங்க போக மாட்டீங்கல்ல, என்ன ஆனாலும் சரி மாமா அங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னதும் இதை கேட்டு ஜனார்தன் சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததா இப்ப நம்ம பழனி காந்திமதியோட வீட்டுக்கு போறாங்க. ஏண்டா பழனி, கதிர் எனக்காக ஒரு போட்டோ ஃப்ரேம் கொடுத்தான்ல, அதை எனக்கு மாட்டி விடுன்றாங்க. ஆத்தா என்ன சொல்ற, அண்ணனுங்க தேவையில்லாத வம்பு இழுக்கணுமா, அதெல்லாம் நேத்தே இழுத்துட்டாங்க குழந்தைனாரின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, என்னடா அந்த பாண்டியன் நான் தான் ஊர்ல பெரிய மனுஷன் சொல்லிட்டு பயங்கரமா பந்தா சுத்திட்டு இருக்கானான்னு சொல்லி கேக்குறாங்க. அது எதுக்கு சொல்றீங்க மாமான்னு சொல்லிட்டு பழனி மேல திருட்டு பள்ளி போட்ட விஷயத்த எல்லாரும் முன்னாடியும் சுகன்யா சொல்றாங்க. ஏண்டா வெக்கம் கெட்டவனே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா, இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்கவங்க முன்னாடி நீ இருக்கணுமா, ஏண்டா இப்படி பண்றேன்னு சொல்லி ரொம்ப கோபப்படுறாங்க. இங்க பார், உனக்கு தெரிஞ்ச தொழிலே நாங்க வச்சு கொடுக்குறோம், நீ கடை வைக்கிறதுக்கான ஏற்பாடு என்னவோ அதை பாருன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் இங்க பாருங்க, நான் மச்சான் கிட்ட சொல்லிட்டு ஏதோ ஒரு முடிவு நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பழனி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அடுத்த ட்ராக்கை இப்ப நம்ம ராஜியும் அரசி 2 பேருமே வழியில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப குமார், அரசி நான் உங்ககிட்ட ஒரே ஒரு 5 நிமிஷம் பேசணும், என்கிட்ட பேசுன்றாங்க. 5 நிமிஷம் இல்ல, 5 செகண்ட் கூட உங்ககிட்ட பேச முடியாது, நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரிஞ்சிடுச்சே, இனி உங்க கூட பேசி என்ன ஆக போகுது, உங்க கூட எல்லாம் என்னால பேச முடியாதுன்னு சொல்லி அரசி கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.